ஹலோ பென்கன்பட்டீஸ், நான் சீன் பேசுகிறேன். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன் அண்ட் குட். இன்னைக்கு நம்ம யாருக்காக ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிமின் கேண்டி தான் நம்ம ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். டைட்டில்லாம் நீங்கள் தமிழில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட் ஒன் ஷாட்ரா. ஸோ யாருக்கு பர்த்டே அப்படின்னா சுமையா அப்படிங்கிறவங்களுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சுமையா, மே ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ, ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ், கீப் ஸ்மைலிங், காட் வில் பிளெஸ் யூடா. ஓகேவா? ஸோ எல்லாரும் சுமையாவுக்கு விஷ் பண்ணிட்டு போங்க. ஒன் ஷாட் கேட்குறவங்க எல்லாருமே. நம்ம குட்டியா ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஓகேவா? ஜிமின்க்கு உங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 months ஆகுது. அவரு டாக்டருக்கு படிச்சது, வேலை பார்க்கறது எல்லாமே இங்கதான் 1 year முன்னாடி தான் சவுத் கொரியா போயிருப்பாரு. ஏன்னா அங்க 3 பேர் இருக்கிறனால, அண்ணா, அம்மா, அப்பா அங்க இருக்கிறதுனால அவர் போயிருப்பாரு. அம்மா தமிழ், அப்பா கொரியா. ஜிமின்க்கு நீங்க பிபிஏ படிச்சுட்டு ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அப்பதான் சடனா ஜிமின் அப்ரோச் பண்ணியிருந்திருப்பாரு. உங்க அம்மா அப்பாக்கே அப்ரோச் பண்ணியிருந்திருப்பாரு. உங்க அம்மா அப்பாக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு சீக்கிரமா நல்ல வரனா இருக்குது, சீக்கிரமா கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவோம்னா கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பாங்க. நீங்களுமே சவுத் கொரியா வந்துட்டீங்க. அங்க உள்ள ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஜிமின்க்கு உங்களை எப்படி பிடிச்சிருக்கும் அப்படின்னா அவரு ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒரு டைம் பேஷண்டா வந்திருப்பீங்க. அப்ப அவர் தான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிருப்பாரு. அப்படி ட்ரெஸ்ஸிங் பண்றப்போ உங்களை நல விசாரிக்குது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் உங்க அப்பாவுக்குமே ஆப்ரேஷன் வைப்பாங்க. அவர் பண்ணிருக்க மாட்டாங்க, வேற ஒருத்தவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அப்பவுமே அவரை பார்க்கும்போது உங்க அப்பாவுமே கேட்டு போவாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசி அவருக்கு தான் உங்க மேல லவ் வந்திருக்கும். கொஞ்ச நாள் உங்க அப்பாவுக்கும் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களை பார்க்கல, உங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படியோ எடுத்து அதுக்கப்புறம் டைரக்டா அப்ரோச் பண்ணிருப்பாரு. உங்க அம்மா அப்பா 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. உங்களுக்கு ஒரு அண்ணா, ஒரு தங்கச்சி இருக்கு. அண்ணா பேர் ஆரம். அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க உங்க அண்ணியோட பேர் ஜான்வி. அண்ணா ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியால. உங்க அண்ணி வீட்டுலதான் இருக்கிறாங்க. அப்புறம் உங்க தங்கச்சி ஆனா, அவ இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கா. ஜிமின்க்கு ஒரு அண்ணா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அவர் வேற யாரும் இல்ல, ஜேஹோப் தான். ஜேஹோப் பார் குரூப்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவோட கம்பெனியை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஜேஹோப்புமே மேரேஜ் ஆயிருக்கும். அவங்களோட நேம் ஜேஹோப்போட ஒய்ஃபோட நேம் ஷெரின். அவங்களுக்கு ஒரு பேபி இருக்குது 2 monthsல. ஸோ இதுவே ஒரு நல்ல இன்ட்ரோவா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மற்றதெல்லாம் ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகேவாடா? முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்க, பிடிக்கலாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இது ஒரு ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன், அவ்வளவுதான்டா. ஓகேவா? ரியல் லைஃப் எல்லாம் போட்டு கனெக்ட் பண்ணிக்காதீங்க. சரிடா, நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீனே உங்களோட டோர் பெல் தான் ரிங் ஆகுது. நீங்க போய் டோர் ஓபன் பண்றீங்க. ஸோ எஸ், நைட் ஒரு 11 o'clock இருக்கும். ஜிமின் ஹாஸ்பிட்டல் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வர. ரொம்ப மனுஷன் டயர்டா வராரு. வாங்க ஜிமின். எல்லாம் எனக்கு ரொம்ப டயர்டா, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அம்மாடி செம்ம டயர்டா இருக்குது, என்ன பண்றதுன்னு கூட தெரியலடி அப்படின்னு சொன்னோன்னே நீங்க அவரை பேக்கப் பண்ணிக்கிறீங்க. வயன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் வந்துருக்கேன் டியூட்டி பார்த்துட்டு. இரு, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. நீங்க அதுக்குள்ள அவருக்கு டின்னர்லாம் எடுத்து வைக்கிறீங்க. என்னடி இந்த டைம்ல டின்னர்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க? இந்த டைம்லாம் சாப்பிடுவேனா, நான் பாத்துக்கிறேன். இதுக்குன்னு பசியோடையா படுப்பீங்க? சும்மா சாப்பிட்டுட்டு படுங்க. கொஞ்சம் சாப்பிட்டா ஒன்றும் ஆயிடாது, உங்க தொண்டையை ஒன்றும் கடிச்சிடாது. புரிஞ்சு கோடி சொன்னா ஏன்டி இப்படி பாடப்படுத்துறீங்க? வா ஒரு நிமிஷம். என்ன ஜிமின் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சோஃபால உட்காருங்க. போய் அவர் அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஐயோ கொஞ்ச நேரம் இட்ரி, செம்ம டயர்ட் ஆகுது தெரியுமா? என்னோட ஹேரை நீங்க நல்லா கோதி விடுறீங்க. அச்சோ என் செல்லத்துக்கு ரொம்ப டயர்டா இருக்கா? கால் பிடிச்சு விட்டுட்டா நான் வேணா, கையமைக்கி விட்டா? இதெல்லாம் வேணாம், நான் ஒரு நாள் இப்படியே படுத்துக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு, அதுக்கப்புறம் நான் போய் சாப்பிட்றேன். ஜிமின் 11 மணிக்கே நீங்க டைம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் பண்ணா நேரம் ஆகாதா? உங்களை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்க பாத்துக்கலாம். நீ தூங்கிடுவேடி, எனக்கு தெரியும். இப்போ எத்தனை நாள் ஏமாத்திருக்கிறேன். எத்தனை நாள் ஏமாத்திருக்கிறேன் சார்? நம்ம கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் தான் ஆகுது. அதுல சார் எத்தனை டைம் நீங்க வீட்டுக்கு வந்தீங்க? அது ஒர்க் ஸ்கெடியூல். நான் என்ன பண்றது, இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு 1 month. முன்னாடி கொஞ்சம் ஒர்க்குக்கு போனதான், இல்லை நான் சொல்லடி. ஆனா இந்த மந்த் நான் கொஞ்சம் ஃப்ரீயா தானே இருந்தேன். சொல்லு. அதெல்லாம் இருக்குதான். சரிங்க, சரி நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடை நீங்க போட்டு ஊட்டி விடுறீங்க. பாரா, பொண்டாட்டி ஊட்டிலாம் விடுறா இன்னைக்குன்னு பார்த்து ஸ்பெஷலா. ஆமா, டயர்டா வந்திருக்கீங்க, சரி எதுக்கு போட்டு கஷ்டப்படுத்தாங்கன்னு சொல்லிட்டான். ரொம்ப ஒர்க்கா என்ன? ஆமாடி, இப்போதான் என்னால் மூச்சு கூட விட முடியுது, அந்த அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க பேஷண்ட்டு. அப்புறம் சர்ஜரிக்கு ஒன்று போனேன், அதான் கொஞ்சம் இதாயிட்டு, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? சரி. அதான் சார் ஃபோன் பண்ணா கூட எடுக்கலையோ? நான் மெசேஜ் போட்டிருந்தேன்டி, அதை கூட நீ பார்க்கலையா? இல்லை ஜிமின், நோட்டிஃபிகேஷன் ஆஃப்ல இருந்துக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் பார்த்துருக்க வாய்ப்பு கம்மி தான். தெரியுதுடி, இந்த மாதிரி கேட்கும் போதே தெரியுது நீ பார்த்துருக்க மாட்டேன்ட்டு. அப்புறம் மேடம் சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பிட்டேன். நீங்க தான் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா, அதனால சாப்பிட்டேன். சரி ஓகே, சாப்பிட்டா ஓகே. கொஞ்சம் வேகமாக தான் ஊட்டேன்டி.
நீங்க முதல்ல முழுங்குங்க, மென்னு முழுங்குங்க. நீங்க அரிசி சவைச்ச மாதிரி சவைச்சுக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்றது? சரி சரிடி, திட்டாத. அப்புறம் என்ன அப்புறம்? எனக்கு எதுவும் உண்டா? எனக்கு என்ன வேணும் சாருக்கு? அதான், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லவே இல்லை ஜிம்மி. ஏன்டி வாய்ப்பு இல்லை? நான் 2 நாள் டியூட்டி முடிச்சுட்டு தானே இன்னைக்கு வந்திருக்கேன் நைட்டு. அதுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் நான் கொடுக்கணுமா? ஆமாடி, கேட்டதெல்லாம் கொடுக்கணும். நானும் உனக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பேன். என்ன கொடுக்கணுமா? எனக்கெல்லாம் வேணாம்ப்பா, நீங்கள் தானே வேணும்னு கேட்டீங்க. ஸோ அப்போ கொடுக்க மாட்டீங்க மேடம். கொடுக்க மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு ஒரு வாயெல்லாம் தொடச்சி விட்டு பிளேட்லாம் வைக்க போறீங்க. ஜிமின் உங்களோட முந்தானே பிடிச்சிட்டு விட மாட்டேக்காரு. ஜிமினா விடுங்க, சாரியில பெண் குத்தி இருக்கிறேன், கிழிஞ்சிட போகுது. இனிமே சாரி கட்டணும், வீட்டுக்குள்ள இருந்தா பின் குத்தவே கூடாது சொல்லிட்டேன், ஓகேவா? அது போக நீ இன்னைக்கு தானே சாரி கட்டியிருக்க, இதுக்கு முன்னாடி பைஜாமாஸ் தானே போட்டுட்டு இருந்த. ஆமா, அப்படிதான் என்ன இன்னைக்கு சாரி கட்டணும்னு தோணுச்சு, அதனாலதான். ஓ சரிங்க மேடம். சரி தூங்கலாமாடி? கொஞ்சம் வெசல்ஸ் இருக்கும், அதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு நேரா நீங்க தூங்க தான் போறீங்க. அங்க ஜிம்மி இருந்துட்டு, ஓய் என்ன பக்கத்துல தானே படுத்த, ஏதோ தூரத்துல இருக்கிற மாதிரி கூப்பிடுறீங்க. என்ன பொண்டாட்டி, எதுவும் கிடையாது அம்மாக்கு? அதெல்லாம் கிடையாது. இப்போ நான் இங்கே படுக்கணுமா இல்லை நான் கீழே போய் படுக்கணுமா? சரி நீ எதுவும் கொடுக்கானா, நானே பார்த்துக்கிறேன், விடு, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். என்னது சார் பார்க்க போறீங்க? என்ன கண்ட்ரோல் பண்ண போறீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதடி. சரி அட்லீஸ்ட் ஒரு ஹக்காச்சும் கிடைக்குமாடி? அதெல்லாம் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறீங்க அவரை. ஐ மீன் கேர்டல் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் 2 பேரும் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. அவருமே தூங்கிடுறாரு, ரொம்ப டயர்டில் வந்திருப்பாரு, அப்படியே தூங்கிடுறாரு. மார்னிங் ஒரு 8:30 இருக்கும். ஜிமின் தான் ஃபஸ்ட்டு வேக்கப்பாரு. நீங்கள் செம்மையாக தூங்கிட்டு இருக்கீங்கன்னா நைட்டு வந்து நீங்கள் ரொம்ப நேரம் முடிச்சு இருந்துப்பீங்க இல்லையா, அதனால நான் செம்மையாக தூங்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப டயர்டாகவும் இருக்குது உங்களுக்கு. அழகி வந்துடுறி ஜிமினா, ஒரு 5 minutes ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட கொஞ்சம் சேர்த்து ரொம்ப இறுக்கி ஹக் பண்ணிக்கிறேங்க. என்னடி காலங்கத்தால என்னாச்சு உனக்கு? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வருது ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்ட்லேயே உங்களோட ஹெட்டை ப்ளேஸ் பண்ணி அப்படியே படுத்துக்கிறீங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ அவர் பொறுமையாக அவரோட ஹேண்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து நோட்ஸ் ஒன்று எழுதி வச்சுட்டு போகிறாரு. எனக்கு அவசரமாக ஒரு வேலை வந்துருச்சு, நான் அதனால் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்லோவுக்கு மேலே அந்த ஸ்டிக்கி நோட்ஸை ஒட்டிட்டு போயிருக்காரு. ஆக்சுவலி அவர் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போல, கீழே தான் கிச்சனில் நின்று உங்களுக்காக சமைச்சிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு 9 o'clock 9:30 அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சிட்டு, அப்பா என்ன டயர்டு, இப்போதான் நிம்மதியாக இருக்குப்பா. ஜிமேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை கண்ணை முட்டே தேடுறீங்க, அவர் இல்லவே இல்லை. ஸோ நம்மளால் தான் இப்படி வேலையை பார்த்துட்டு போயிருப்பாரு, அதனால் அவரை காணும். சரி சொல்லிட்டு முடிச்சுட்டு பார்ப்பீங்க, சரி எந்திரிச்சு கீழே போயிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டுலாம் வந்து பார்க்குறீங்க, பில்லோவுக்கு மேலே ஒரு நோட்ஸ் இருக்குது. என்ன இப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க? அச்சோ, சரி ஓகே, சரி நம்ம லஞ்சாவது போய் கொடுப்போம், முதல்ல போய் சமைப்போம், வயிறு பசிக்குது. அவருக்கு ஒன்றுமே சமைச்சு கொடுக்காம அனுப்பிட்டோமே, 5 நிமிஷம் சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறது? கால் பண்ணவா வேண்டாமா? அவருக்கு டியூட்டியில் இருந்தால் கண்டிப்பாக எடுக்கவே மாட்டாரே. ஐயோ வையன், சீக்கிரமாக எந்திக்க பாரு பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையெல்லாம் உணர்த்திட்டு, உங்களுக்கு லாங் ஹேராக இருக்கும்டா, நல்ல தலையெல்லாம் உணர்த்திட்டு இப்போ ரிட்டன் கொண்டை போட்டுட்டு நீங்கள் கீழே வரீங்க. ஐயோ எப்பயோ இது வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன், இல்லைன்னா போட்டபடி இருக்கும். சரி சமைக்க ஆரம்பிப்போம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி அதையுமே நீங்கள் சமைச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் சாப்பிடலை, லஞ்சு பண்ணிகிட்டே நம்ம சாப்பிட்டுப்போன்னு சொல்லி இது பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மேலாம் கொஞ்சம் டைம் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் லஞ்ச் பண்ணிட்டே சாப்பிடணும் மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்க. அதனால் இப்போ நீங்கள் வெஜிடபிள்ஸ் தான் ஃப்ரை பண்ணிட்டுருக்கீங்க குழம்புக்காண்டி. இப்போ ஒரு ஹேண்ட் வந்து உங்களோட ஹிப்பில் தான் ரேப் ஆகுது. ஆமாம் நீங்கள் தானா ஜிமின்? ஆமாம், இந்த வீட்டில் என்னை தவிர என் பொண்டாட்டிய யாருக்கு தொடர்றதுக்கு உரிமை இருக்குது? அது கரெக்டு தான், இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்திருக்க வேண்டாம். மூச்சு வாங்குது எனக்கு பயங்கரமாக. ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறீங்க? பின்ன என்ன பண்ணாங்க இப்போ உன்னைய? என்ன ஜஸ்ட்டு உன்னோட ஹிப்பில் ஹேண்டை ரேப் பண்ண அவ்வளோதானே, இருந்தாலும் இப்படி பண்ணாதீங்க, ரொம்ப பயமாயிடுச்சு. அப்பா சரி இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறாரு. ரிலாக்ஸா போதுமா? போதும். சரி தள்ளுங்க, நான் குழம்பு வைக்கிறதுக்கு. முன்னாடி அவசரம் உருவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த பக்கம் திருப்பி விட்டுறாரு. ஜிம்மின்
ஸ்டவ் எரியுது, சும்மா இருங்க, அடி வாங்கிடுவீங்க சொல்லிட்டேன். சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி விட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்டவ் பக்கமாகவே திரும்பி வதக்கிக்கிட்டு இருக்கீங்க காய்கறியெல்லாம். ஏய், என்ன சொல்லுங்க. முன்னாடி மார்க்க இன்னைக்குன்னு பார்த்து மறுபடியும் உங்கள் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? சும்மா இருங்க, நான் வேலை பார்க்கணும். அப்படியாரு, நீ எனக்கு வேலை பார்க்கக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸை உங்களோட நெக்கு கிட்டே எட்டு வந்து ஒரு மாதிரி மூச்சு காற்ற படும்போது உங்களுக்கு கூச்சமாக இருக்குது ஒரு மாதிரி உங்களுக்கு. ஜிம்மின் சும்மா இருங்க ஜிம்மின், ஏன் ஜிம்மின் அப்படி பண்ணுறீங்க? அப்படி தாண்டி பண்ணுவேன். நீ இன்னைக்கு எப்படி சமைக்கிறேன்னு நானும் பார்க்கேன். அப்போ சாப்பிட்றதுக்கு எங்கே சார் போவீங்க? அது பார்த்துக்கலாம். நீ எப்படி இன்னைக்கு சமைக்கிறேன்னு நானும் பார்க்க தான் போகிறேன் இந்த டிஸ்டர்பன்ஸில். ஜிமின் சும்மா இருங்க ஜிமின், கூச்சமாக இருக்கு எனக்கு. சும்மாவே நீங்கள் தொட்டா கூச்சமாக இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருந்துச்சு? நம்ம 2 பேத்துக்கு லைஃப் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா நம்ம 2 பேரும், அந்த டைமில் சொல்கிறேன். பார்த்தேன் ஒரு அப்படியே என்னமோ கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி அப்படியே துள்ளி குதிக்கிறதும், என்ன சொல்கிறது, அந்த இடத்துல கை வச்சாலே தட்டி விடுறதும், இந்த மாதிரி தானே இருந்த. அவ்வளோ கூச்சமாடி. ஆமாம், அப்படின்னா எனக்கு என்ன இது பண்ணாலே அவ்வளோ கூச்சமாக இருக்கும். இதில் வேற உங்கள் இது பழக்கப்படாத ஒன்று அப்போ இருக்காது அப்படின்னா. நல்லா பேச கற்றுக்கிட்டேன் நீங்கள். அப்புறம் என்ன அப்புறம் நீங்கள் இதே சரியில்லையே திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி, ஜிம்மின் இப்பெல்லாம் பண்ணாதீங்க ஜிம்மின். எப்படி ஜிம்மின் குழம்புக்கு நல்லாவே இருக்காது இப்படி பண்ணால் தெரியுமா? கன்சிஸ்டன்ஸாக பண்ணணும், அப்போ தான் நல்லா இருக்கும். அப்படி இதெல்லாம் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். என் பொண்டாட்டி கைப்பக்குவோம் என்றைக்குமே சூப்பராக தான் இருக்கும், அது எனக்கே தெரியும். இப்போ ஆமாம், மைண்டில் வேற ஒன்று ஓடிட்டுருக்குடி, அது என்னன்னு நீ கெஸ் பண்ணிட்டேங்கிறது எனக்கு தெரியும். அதனால் அந்த இதுக்கு நீ வா. அப்பெல்லாம் வர முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போக பார்க்குறீங்க. மறுபடியும் நேற்று பண்ணுற மாதிரியே பண்ணுறாரு, சாரியை பிடிச்சியே இருக்கிறாரு. ஜிம்மு நேற்றே சொன்னாலும் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் இழுக்காதீங்கன்னு. நான் உன்ட்ட நேற்றே சொன்னேன்டி பின் குத்தாதுன்னு. பின் குத்துனது உன் தப்பு, அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இழுத்து வச்சுட்டு உங்களோட இடுப்பை தான் வந்து சுற்றி கை போடுறாரு. என்ன ஜிம்மன் வேணும் இப்போ உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா நம்ம எப்படி க்ளோஸ்அப்பில் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதான் ஆசை தான் உங்களுக்கு. 2 மாதம் ஆகியும் உங்களுக்கு இன்னும் அடங்கலையோ? ஆமாடி, எனக்கு அடங்காது. ஜிம்மினுக்கு எப்போவுமே அடங்காது. அதாவது ஆசை 60 நாளாம், அது வெறும் 30 நாள் தானா. அதுக்கப்புறம் எந்த ஆம்பளைங்களும் கண்டுக்கூட மாட்டாங்களாம். அந்த மாதிரி தான் இருக்கவங்க கதை. அப்படியோ, அதெல்லாம் சில்லற பசங்க. நான் அப்படிலாம் கிடையாது. எப்போவுமே என் பொண்டாடிக்கு மட்டும்தான் அப்படியே அன்பை வந்துக்கிட்டே இருப்பேன் நான். அதுதான் என்னோட கேரக்டர், புரியுதா? சரி சார், சரி விடுங்க ஜிம்மின், போதும் தள்ளுங்க. முடியாது. இப்போ உங்களோட தாளிச்சியை தான் எடுத்து அவர் ஹோல்ட் பண்ணுறாரு, நீங்கள் பார்த்து அப்படியே அதை வந்து கடிக்கிறாரு. ஜிம்மின் இது என்ன பழக்கம்? நான் கெட்ட தாலி தானே, ஏன் நான் வச்சேன் தப்பா என்ன? இல்லை, என்னாலும் இவ்வளோ க்ளோஸாக இருக்குமா தான் ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது எனக்கு. அப்படி சொல்கிறேன், வெக்கமாக இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணாதீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லாத, புரியுதா? உனக்கு வெக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்கேயும் மீறிட்டோன்னா எதையும் நடத்திடுவானோ அப்படிங்கிற பயம் உனக்கு. சீச்சி, அந்த மாதிரி பயம்லாம் எனக்கு இல்லைப்பா. அப்புறம் என்ன, தைரியமாக இதோடு தானே, இதுக்கு ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு இருக்க. இப்போ ஜிம்மின் சும்மா இருங்க, நீங்கள் இடுப்புலேருந்து கையெடுங்க. அப்படிலாம் எடுக்க முடியாது, அப்படிலாம் எடுக்கவே முடியாது. அப்படிதான் அப்போ என்ன பண்ணுவேன்? ஜிம்மின் ப்ளீஸ் ஜிம்மின், இப்பெல்லாம் பண்ணாதீங்க ஜிம்மின், தள்ளி போங்க ஜிம்மின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டு ஓடிடுறீங்க. வாடி, ஓடாத, இங்கே வா. முடியாது, போங்க ஜிம்மின். நீங்கள் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், போங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் விளாண்டுட்டு இருக்காதடி, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகுது, டக்குன்னு சமைக்க போய். சரி, நான் சமைக்கிறேன், நீங்கள் போங்க அந்த பக்கம். என் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல தானே, ஜிவா நான் ஊட்டி விட்றேன் எனக்கு. வேணாம், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், சும்மா இருங்க ஜிம்மின், வேணாம். நீங்கள் போங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன், நான் சமைச்சிட்டு நானே சாப்பிட்டுக்கிறேன். போங்க ஜிம்மின். ஏய், கூப்பிட்டா வர மாட்டியாடி? ப்ளீஸ் ஜிம்மின், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடாதடி, இங்கே வான்னு. இங்கே வா. சரி வா, எனக்கு எதுக்கு மறைக்கிங்க ஜிம்மின்? இங்கே வான்னு கூப்பிட்டா உடனே வரணும். அது என்ன பூச்சாண்டி கட்டிட்டு இருக்கேன் என்கிட்ட? சரி, நீங்கள் வாரீங்க. வந்ததும் அவர் அதே வேலையை தான் பண்ணுறாரு. பார்த்தீங்களா, இதே வேலை தானே பண்ணுறீங்க நீங்கள். சரி, தூரம் போங்க ஜிம்மின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட போகிறீங்க. ஆனால் அவர் டைட்டாக பிடிச்சிக்கிட்டாரு உங்களை. எதுக்கு பழகுற? ஷூ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஹக்லேயே வந்து கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போய் இப்போ அவர் செஞ்ச தோசையை பொடி வச்சு அப்புறம் கொஞ்சம் சட்னி எல்லாம் வச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு உங்களுக்கு. ஆத்திரம் சாப்பிடு. அதுக்கு இதுக்கு மிரட்டுறீங்க ஜிம்மின்? மிரட்டினா தானே எங்கள் காரியம் ஆகுது, சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக ஊட்டி விட்டுட்டு, சரியில் செம்மழகா இருக்குங்க, உள்ள என்ன கலர் போட்டுருக்க. சி பொண்ணு ஜெனியா, நீங்கள் இப்போ எங்கள் ஹேரை தான் அப்படியே டவல்லேருந்து அவுக்குறீங்க. ஓய், என்ன தாண்டி ஷாம்பு சோப்பெல்லாம் போட்டு குளிக்கிற, எவ்வளோ ஸ்மெல் வருது. எனக்குலாம் அப்படிலாம் வர மாட்டேங்குது. அப்பா எவ்வளோ ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் ஹேரெல்லாம் ஸ்மெல் பண்ணுறாரு.
ம். எல்லாம் முடிஞ்சுட்டு, இப்போ போய் மேடம் போய் சமைங்க. எனக்கு இன்னைக்கு ஹாஃப் டே. ஓகேவா? அதனால நானு இன்னைக்கு வந்து மத்தியானம் நான் போயிட்டு, நாளைக்கு காலையில நான் ரிட்டர்ன் வந்துருவேன் நான். ஓகேவா? சரி. ஹாஃப் டேன்னு சொன்னீங்க. அப்படி தாண்டி கால்குலேட் ஆகும். புரியுதா? போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அவருமே போய் ஒரு ரிட்டர்ன் மறுபடியும் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரெடியெல்லாம் ஆயிட்டு அதுக்குள்ள நீங்க லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்துருப்பீங்க. அவருமே சாப்பிட்டுட்டு போறாரு. ஜிம்மன் சொல்லுவேன் என்ன அது டின்னர் டின்னரா உன்னால முடிஞ்சா வந்து கொடு, எல்லாம் நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? ரொம்ப சிரமப்படாத. சரி ஜிம்மன், பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வரேன், நீங்களும் சேஃபா இரு வீட்டில், ஓகேவா? சரி ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோர்ஹெட்ல கிஸ் கொடுத்துட்டு அவரு கிளம்பி போறாரு. நீங்க இந்த மாதிரி சமைச்செல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல எப்பவுமே உங்க மாமியார் இல்லைன்னா உங்க அம்மா இல்லைன்னா வந்து ஆரம் இல்லை உங்க தங்கச்சி இல்லைன்னா வந்து ஜெய்ஹோப்போட ஒய்ஃப் இந்த மாதிரி யார்ட்டாவது நீங்கள் பேசிட்டு தான் இருப்பீங்க. அவங்க கூடயுமே கான்டாக்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்கடா. என்னதான் நீங்கள் செப்பரேட்டாக இருந்தாலுமே அவங்களுமே மந்த்லி ஒன்ஸ் வந்து உங்களை பார்த்துட்டு தான் போவாங்க. ரீசெண்டாக தான் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க உங்களை. அப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு டைம் 7:30 ஆகுது. நீங்கள் டின்னர் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டீங்க. இதுக்கு இடையில நீங்கள் அவங்ககிட்டயுமே பேசியிருப்பீங்க. இன்னைக்கு உங்கள் மாமியார்ட்ட தான் பேசுனீங்க. பேசி முடிச்சுட்டு அப்படியே சமைச்சு முடிச்சிருப்பீங்க. இப்போ ஜிம்மினிக்கு தான் எல்லாமே பேக் பண்ணிட்டு கார்ல போய்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஹாஸ்பிட்டலுமே ரீச் ஆயிட்டீங்க. இப்போ டிரைவர் அண்ணா கிட்ட தான், அண்ணா நான் கொடுத்துட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன், எங்க அப்பா மட்டும் வாங்க, இப்போதைக்கு நீங்க பார்க்கிங்ல வெயிட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிடுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எனக்கு ஹாஸ்பிட்டல்ல சாப்பாடு கொண்டு வரது. இதுக்கு முன்னாடி கையில கொடுத்துருப்பீங்க, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கொண்டு வரீங்க. அது போக வந்து ஜிம்மினுக்கு வந்து ஒரு சில டைம் 3 நாள் அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் 1 வாரம் கூட அங்கேயே இருப்பான். ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு ரீசனால இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு போறது. இப்போ நீங்க ரிசப்ஷன்லாம் வந்துட்டு, மேம் யாரை பார்க்கணும், நீங்க எந்த டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. டாக்டர் பார்க் ஜிமின் அவங்கள தான் பார்க்கணும். மேம் ஃபைல் தரீங்களா? இல்லை நான் அவங்களோட ஒய்ஃப் டின்னர் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், எங்க இருக்காங்கன்னு தெரியல, கொஞ்சம் கூட வரீங்களா? சரி மேம், நான் வேற ஒரு நர்ஸை நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு வேற ஒரு பொண்ணை வந்து கூப்பிட்டோன்னே, ஏய் சாரை பார்க்கணுமா, ஜிமின் சார் அவங்க ஒய்ஃப் அவங்க கூட்டிட்டு போ. சார் எங்க இருக்காங்க? சார் இப்போ ரவுண்ட்ஸ்ல எல்லாம் இருக்காங்கடி. சரி பரவாயில்ல, ஒய்ஃப் தானே சொல்றாங்க, அவங்க கேபினுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணுமே வந்து ஜிமின் இருக்கிற ரூம்க்கு வந்து கூட்டிட்டு போயிடலாம். இப்போ உங்களை அங்க விட்டுட்டு போயிடுறான் அந்த நர்ஸ் பொண்ணு. இப்போ அந்த பொண்ணு வந்து ரவுண்ட்ஸ் போயிருப்பா இல்லையா, கூட டாக்டர் கூட வந்து ரவுண்ட்ஸ் போயிருப்பாங்கல்ல நர்ஸ், அவங்க கிட்ட வந்து சொல்லியிருப்பா. எப்படின்னா வந்து அவங்க வந்து ரிசப்ஷனை கிராஸ் பண்ணி வேற வார்டுக்கு போகணும். அந்த ஒரு டைம்ல வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பான். சொன்னா அவன் டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா ஜிமின் வேகமாக போகிறதுனால பின்னாடி போகிறதுனால அப்படியே படக்குன்னு சொல்லிட்டு வந்திருப்பா. ஸோ ஜிமின்கிட்ட கன்வே பண்ணிடு, ஜிமின் சார்ட்ட கன்வே பண்ணிடுற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பா. இப்போ எல்லாமே முடிச்சுட்டு வரும்போது ஸோ ஆக்சுவலி ஒரு 1/2 hour ஆகியிருக்கும் ஜிமின் வர்றதுக்கு. அப்போ தான் வந்து அந்த பொண்ணு சொல்கிறா, சார் என்ன சொல்லுங்க, அது அவங்கள பார்க்க பேஷண்ட் வெயிட் பண்ணுறாங்களா? என்ன பார்க்கவா? ஆமாம் சார், ஆனால் எனக்கு இந்த டைமில் டியூட்டி இல்லை தானே, அப்பாயின்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாதுல்ல, யார் இப்படி இது பண்ணா? இல்லை சார் வந்திருக்காங்கன்னு மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு தெரியல சார். சரி ஓகே, நான் போய் பார்த்துக்கிறேன். 8:30க்கு அடுத்த வார்டுக்கு போகணும், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிருங்க சரிங்களா? சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றது தான் போகலான்னு சொல்லிட்டு அவர் ஸ்டெத்து கோட் எல்லாத்தையும் கழட்டலான்னு சொல்லி ரூம் பக்கம் வர்றாரு. நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஓய் என்னடி இங்கே வந்திருக்க? ஆமா ஜிமின், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு தான் வந்தான். ஓ நீதான் அந்த பொண்ணா? பேஷண்ட்னு சொன்னாங்க. அப்படியே சொன்னா அந்த பொண்ணு. யார் அவளை நான் கேட்குறேன், யார் சொன்னா பேஷண்ட் அப்படின்னு. சரி கோவப்படாத. ஒன்ஸ் அப்பான டைம் நீங்களும் மேடம் என்கிட்ட பேஷண்டாக வந்தவங்க தானே. அது அப்போ எப்படி கத்துவா? டாக்டர் இன்ஜெக்ஷன் போடாதீங்க டாக்டர், எனக்கு வலிக்குது டாக்டர், அம்மா வலிக்குதுமா, இன்ஜெக்ஷன் போடுறாங்கம்மா அப்படிதான் கத்துனே அன்னைக்கு. சிரிப்பா இருந்துச்சு தெரியுமா எனக்குலாம் கேட்கும்போது. ஆனால் என்னோட பாலிசி என்னன்னா, பேஷண்ட் எவ்வளோ தூரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஈஸியாக அவங்களுக்குள்ளே இன்ஜுரிலாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். எவ்வளோ தூரத்துக்கு அவங்க கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோயேன், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் என்னோட கான்செப்ட். அதனால அன்னைக்கு எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்தினோடனே நான் நிறுத்திட்டேன். அதனால தான் அந்த சலத்தெல்லாம் உனக்கு வெளில எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மரத்தூசி போட்டு எல்லாமே எடுத்தேன்ல. ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான டைம்ல. ஆமா ஜிம். சரி நீங்க சாப்பிடுங்க. ஓய் ஊட்டிலாம் விட மாட்டியா? ஐய இது ஹாஸ்பிட்டல், வீடு இல்லை, அதனால நீங்களே சாப்பிடுங்க. ஓ அப்போ மேடம் வீட்டில் தான் ஊட்டி விடுவீங்க, இங்கெல்லாம் ஊட்டி விட மாட்டீங்க? ஜிம்மி இது வந்து ஒர்க் பிளேஸ்,
அதனால கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்க மெயின்டைன் பண்ணுங்க ஜிமின். அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ ஊட்டி விடுவியா மாட்டியா? நான் 8:30 போகண்டி. மணி எத்தனை தெரியுமா? மணி 8:15 ஆகுது. இப்போ 8:30 15 மினிட்ஸில் போயிருவீங்களா நீங்கள் சாப்பிட்டுட்டு? ஆமாம், கேண்டீனில் போய் சாப்பிடுவேன், அப்படியே கிளம்பிடுவேன், அவ்வளோதான். சரி, அப்போ நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்க்கு திங்ஸ் வைக்கிறதுக்குன்னு ரூம் கொடுத்துருவாங்க. அந்த ரூம்குள்ளே அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அவருக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. ஓய், சொல்லுங்க ஜிமின், என்ன? லவ் யூ டே. லவ் யூ ஜிமின். என்னாச்சு திடீர்னு லவ் யூலாம் சொல்கிறீங்க? சோக் ஆகிக்க போகுது. ஒழுங்காக பொறுமையாக சாப்பிட்டு எந்திரிங்க சீக்கிரமா. அதெல்லாம் நான் சாப்பிட்டு வச்சுக்கிறேன், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொக்கே கொடுக்குறாரு. எனக்கா? உனக்கு தான். ஆக்சுவலி நாளைக்கு கொடுக்கலாம் தான் நினச்சேன். இங்கே ஏசிக்குள்ளே தானே இருக்குது, அதனால் அவ்வளோ சீக்கிரம் வாடகைக்கு வாய்ப்பு கம்மி தான். அதனால் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். உனக்கு தானே கொடுக்கணும்னு இருந்தேன். அப்புறம் பாருடி அந்த பொக்கைக்குள்ளே நல்லா இருங்க ஜிமின். உங்களுக்கு ஊட்டிகிட்டு இருக்கேன்ல, இப்போ நான் எப்படி வாங்குறது? ஒரு கையில் டிஃபன் பாக்ஸ் இருக்கு, உங்களை ஊட்டிக்கிட்டு இருக்கிறேன், இன்னொரு கையில் பொக்கே வாங்கிட்டு இப்போ எப்படி பெருசு பார்க்குறது? சரி புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் கையெல்லாம் கழுவிட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் கழுவிடுறீங்க. கழுவிட்டு இப்போ பொக்கே தான் வந்து பார்க்குறீங்க. அதில் ஒரு சின்ன ரிங் இருக்குது, டைமண்ட் ரிங்கு. என்னடி? நிஜமாலே எனக்கு ஜிமின். எனக்கு தான் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கி கொடுத்துறேன். உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ, நீங்கள் வாங்கி கொடுத்தது எனக்கு பிடிக்காம இருக்குமா ஜிமின்? ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு. தேங்க்யூ ஜிமின். தேங்க்யூ சொல்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மொத்த மலையை பொழிஞ்சால் நல்லாயிருக்கும். ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அந்த மலையை வந்து பொழிறீங்க ஜிமின் கிட்ட. ஓகேடி, லவ் யூ பண்ணுறட்டு, லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே நீங்களும் கிளம்பியிருப்பீங்க ஜிமினுக்கு பாயெல்லாம் சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கிங்க்கு சரி சும்மா சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. சடசடன்ட்டு திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. நீங்கள் அங்கிட்டும் நவர முடியாமல் இங்கிட்டும் நவர முடியாமல், ஏன்னா ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் சரின்னு சொல்லி வேகமாக எப்படியோ பார்க்கிங்க்கு நீங்கள் போயிடுறீங்க. போயிட்டு ரொம்ப தப்பையாக நனைஞ்சிட்டீங்க நீங்கள். சரின்னு சொல்லிட்டு இப்போ காரில் தான் நீங்கள் வீட்டுக்குமே ரீச் ஆகுறீங்க. தலையை நல்லா துவட்டுறீங்க. வந்ததும் குளிச்சிடுறீங்க. குளிச்சுட்டு தலையெல்லாம் துவட்டிட்டு காஞ்சதுக்கப்புறம் தான் தூங்குறீங்க நீங்கள். அப்படியே மார்னிங்காக ஆகுது. உங்களுக்கு செம்மையாக குளிர் அடிக்குது. அப்படியே பெட்ஷீட்டை போற்றி படுக்கிறீங்க. என்னதான் நீங்கள் மழையில் நனைஞ்சு வந்தாலுமே, இங்கே நீங்கள் வந்து குளித்து தலையை தோட்டிட்டு நீங்கள் தூங்கினாலுமே நீங்கள் வந்து நனைஞ்சி அங்கேருந்து வந்திருப்பீங்கள, அந்த இதில் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி உங்களுக்கு வந்து சளி கப்புன்னு பிடிச்சிருது. அது போக ஃபீவருமே வந்துடுது. உங்களுக்கு செம்மையாக கொடுது. நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு 8:30 இருக்கும். ஜிமின் வந்து திறந்து உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு, ஓய் என்னடி எதுவும் சமைக்கலையா மாமாவுக்கு? எதுவும் சமைக்கல ஜிமின். ஏன்டி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லை ஜிமின், கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் தூங்கிக்கிறேன். என்னடி ஆச்சு? பீரியட்ஸா? அதெல்லாம் இல்லை, பீரியட்ஸ்லாம் முடிஞ்சிட்டு. ஆமாம், உனக்கு பீரியட்ஸ் முடிஞ்சிட்டு என்ன பண்ணுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு தொட்டு பார்க்காரு. என்னடி ஃபீவர் அடிக்குது எனக்கு? ஆமாம், எனக்கு தெரியல, நேற்று மழையில் நனைஞ்சிட்டேன். எப்படி நனைஞ்ச மழையில்? அது ஜிமின், என்ன பண்ண சொல்லு. அது ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கிங்க்கு நடந்து போனேன். எதுக்கு நடந்து போனேன்? அந்த அண்ணாவை கொண்டு வர சொன்னால் காரை கொண்டு வந்திருப்பாங்களே, என்ட்ரன்ஸ்லேயே கொண்டு வந்திருப்பாங்க தான் ஜிமின், இல்லைன்னு நான் சொல்லலை. அங்கே பிளேஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சா ஹாஸ்பிட்டல் பக்கம், அதான் அதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தேன். திடீர்னு மழை வந்துருச்சு. எந்த ஒரு சிக்னலுமே இல்லை. சடன்னு உங்களுக்கு மழை அடித்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டு, ஒதுங்கிறதுக்கு இடம் தேடினா இடமும் இல்லை. அதில் தொப்ப நனைஞ்சிட்டேன். வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ரொம்ப நனைஞ்சி ஒரு மாதிரி முடியெல்லாம் ரொம்ப நனைஞ்சிருச்சு. ஆனால் நான் வந்த உடனே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்புறம் தலை தோட்டிட்டு தான், தலை காஞ்சதுக்கப்புறம் தான் தூங்கினேன் ஜிமின். முன்னாடி நீ இப்படி கேர்லெஸ்ஸாக இருப்ப. கீழே போய் கஞ்சி காய்ச்சி எடுத்துகிட்டு வரேன். ஜிமின் வேணாம், எனக்கு வாயெல்லாம் ஒரு மாதிரி கசக்குது. அப்படி தாண்டி இருக்கும் காய்ச்சல்லாம், இரு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு அந்த ஊட்டியுமே விடுறாரு. ஜிமின் போதும், எனக்கு மாதிரி இருக்குது, வாமிட்டுற மாதிரி, வேணாம் போதும் ஜிமின். உங்களோட ரூமில் உள்ள ஒரு ட்ரா திறந்து டேப்லெட் ஒன்று எடுக்காரு. இந்த டேப்லெட்டை போட்டு தூங்கு. சரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போட்டுட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுக்கீங்க. இப்போ ஈவினிங் ஆகுது. ஜிமினுக்கு இன்றைக்கெலாம் ஷிஃப்ட் கிடையாது. இன்றைக்கி நாளைக்கு நாளை கழிச்சுங்கிறது ஷிஃப்ட் கிடையாது. அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து அவருக்கு வந்து உண்டு. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து 3 நாள் கண்டினியூஸாக, 3 நாள் கழித்து 4வது நாள் வந்து கண்டினியூஸாக 3 நாள் போகிற மாதிரி இருக்கும். அதனால் அவர் இந்த 3 நாள் வீட்டில் தான். நீங்கள் நல்லா தூங்கிடுறீங்க. இப்போ மறுபடியும் எந்திக்கிறீங்க. மறுபடியும் இதை விட அதிகமாக ஃபீவர் ஆகுது. அவருமே ஃபீவரை தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணுறாரு. முன்னாடி இது இருக்க கூடிக்கிட்டே போகுது ஃபீவரு. என்னாச்சு உனக்கு, என்ன பண்ணுது?
ம்ஹும். எனக்கு முடியல ஜிமின், எந்திரிக்க முடியல, கை கால்லாம் வலிக்குது ரொம்ப. சாரி, ஒன்றுமே நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கலல்ல. பரவாயில்ல, நீ ரெஸ்ட் எடு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போகிறாரு. ஸோ எஸ், ஃபார்மசி தான் போகிறாரு. இன்ஜெக்ஷன் மட்டும் வாங்கிட்டு வராரு. வீட்டுக்குமே இப்போ ரீச் ஆகிடுறாரு. ஜிம்மின், என்ன சொல்லு. ரொம்ப ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குது ஜிம்மின். நேற்று மாதிரி நல்லா சிங்கிச்சான ஆட்டம் போட்டல, அப்படி தான் இருக்கும். சரி, நீ திரும்பி படு. என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ணலடி, பக்கத்தில் வந்து படுக்க தான் கேட்டேன். சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ண போகிறீங்க. உன்னை திரும்பி தான் நான் படுக்க சொன்னேன், நான் உன்னை பேக் ஹக் பண்ணிக்கிறேன். அப்படியா, சரி ஓகே. இப்போ அவர் லைட்டாக காட்டனை வச்சு இடுப்பில் ரப் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க ஜிம்மின்? ஒன்றும் இல்லடி, எனக்கு தான் ஒரு மாதிரி உடம்புலாம் வலிக்குன்னு சொன்னல, அதான், வேற ஒன்றும் இல்லை, அதான் தேய்ச்சி விட்டுருக்கேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு இன்ஜெக்ஷன் போடுங்க. அம்மா என்னங்க பண்ணுறீங்க? இன்ஜெக்ஷன் போட்டீங்கல்ல நீங்கள், எதுக்கு திடீர்னு இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கே நல்லா இருக்குதா? வலிக்குது எனக்கு. அம்மா, இவன் என்னோட இன்ஜெக்ஷனை குத்திட்டான். உன்னோட இன்ஜெக்ஷனா? எனக்கு புரியலடி. அம்மா, இவன் ஃபீவர்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டாமா, எனக்கு வலிக்குதுமா. அச்சா, சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன் லூசு. சரியாயிரும், நாளைக்கு காலைக்குள்ளே தெம்பா இருந்துச்சுன்னப்பா. இப்போ தூங்க பேசாட்டி. எனக்கு வலிக்குது, இந்த பக்கம் திரும்பி படுக்க முடியல ஜிமின். சரி சரி இரு, நான் அந்த பக்கம் வந்து படுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் வந்து படுக்காரு. நீங்களுமே அவரோட செஸ்ட் மேலே போய் நல்லா படுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. உங்களுக்கு மைல்டு ஃபீவர் வந்து மத்தியானம் வரை இருந்திருக்கும். சாயங்காலம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிங்க. 2 வேளையுமே ஜிம்மின் தான் எல்லாமே பார்த்துப்பாரு. எல்லாமே பண்ணி கொடுக்குறது அவருக்கு அவரே பண்ணிக்கிட்டாரு. உங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் அவர் தான் பண்ணி கொடுத்து உங்களை நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. ஏன்னா அவருமே வீட்டில் தானே இருக்கிறாரு அந்த ஒரு ரீசனால். இப்போ ஈவினிங் டைமில் சில்லுன்னு ஒரு காற்றடிக்குது. ஸோ மழை வர போகிற மாதிரி சிம்டம்ஸாக காட்டுது. சில்லுன்னு காற்றடிக்குது. உங்களுக்கு இப்போ நல்லா ஃபீவரும் குணமாயிருக்கு. அதனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விண்டோஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாரு. ஜிம்மின், எதுக்கு க்ளோஸ் பண்ணுங்க? கூலிங்காக காற்று வருதுடி, அதனால தான். எனக்கு இப்போ தானே ஃபீவர் சரியாயிருக்கு, அதனால் இன்னொரு டைம் வந்துடும்னு சொல்லிட்டு தான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி சரி ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில்லுன்னு காற்று மட்டும் அடிக்கிறதை தவிர்த்து அந்த மழைக்கான அறிகுறி இருக்கிறதே தவிர்த்து மழை வந்து வரல. ஓகேவா? இப்படின்னா ஒரு 8:30 9 o'clock வரை இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பவர் கட் ஆயிடுது. ஜிம்மின், எனக்கு பயமாக இருக்குது ஜிம்மின். நான் தான் இருக்கிறேன்ல, அப்புறம் என்னத்துக்கு இப்படி பயப்படுற? ஒரு கேண்டிலாச்சும் எட்டுவாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ளாஷ் ஆன் பண்ணிவிட்டு கேண்டில் தான் தேடிட்டு இருக்கிறாரு. தேடிட்டு இருந்தா அது ஒரு ஓரத்தில் கிடக்குது ட்ராவருக்குள்ளே. எடுத்துட்டேன், கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பாக்ஸ் எடுத்து லைட் பண்ணுறாரு. நீங்கள் அவர் 2 பேரும் பால்கனியை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அதாவது டோர்லாம் சாத்தி தான் இருக்குது. ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஜிம்மின், சொல்ல பண்ணிட்டு என்ன? அவரோட ஷோல்டரில் உங்கள் ஹெட் வந்து ப்ளேஸ் ஆகி ஹேண்டை வந்து ஒரு மாதிரி ஹேண்டாக இணைச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க அவங்ககிட்ட. ஜிம்மின், என்ன இது ரொம்ப வார்மாக இருக்குல்ல? இருக்குதுடி, யார் இல்லைன்னு சொன்னோம். இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மின். அப்புறம் நேற்று ஊசி எப்படி குத்திட்டீங்க தெரியுமா? இன்ஜெக்ஷன். எனக்கு வலிக்குது இன்ன வரைக்கும். இப்படி தாண்டி வலிக்கும், சரியாயிடுச்சுல. உனக்கு டேப்லெட் போட்டு கேட்கல, அப்போ எந்த அளவுக்கு இருக்கும்னு நீ பார்த்துக்கோ. இதை விட மோசமாக போகாமல் இருந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. சரி, இந்த வழியும் நீ தாங்க மாட்டுக்க. நான் எப்படி குழந்தை பெற்று என்ன தான் பண்ண போதே தெரியல. அதெல்லாம் நான் பெற்றுப்பேன். எனக்கு மொத்தம் 3 குழந்தைங்க. அடியாத்தி, இங்கே ஒன்று பெக்கிறதுக்கே உனக்கு பாதி உசுரும் பேர் போலடி. நீ கற்றுக்கலாம் வாய்ப்பே இல்லை 3எல்லாம். எனக்கு அதுதான் தோணுது. குட்டி இன்ஜெக்ஷன் போட்டாலே அதுக்கே அந்த கற்றுற நீனு. எனக்கு புரியவே இல்லடி, போடி. 3எல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்போ தர மாட்டீங்களா நீங்கள்? தரதுக்கு நான் ரெடி தான் தாங்கிப்பியான்னு தெரியலடி. சரி, அப்புறம் ஹனிமூன் எதுக்கு கூப்பிட்டு போகிறீங்க ஜிம்மின்? ஹனிமூனா? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை பேபி. நான் வேணால் நெக்ஸ்ட் மந்த்து ஹாஸ்பிட்டலில் லீவ் கேட்டு பார்க்குறேன், ஒரு 3 days. ஓகேவா? வேறு கண்ட்ரிக்கெலாம் போக வேணாம், இங்கே எனக்குள்ளே எங்கேயாச்சும் சுற்றி பார்த்துட்டு வந்துடும். ஓகேவா? கொரியாவில் இல்லாததாடி. சரி சரி, உங்கள் கொரோனா ஆரம்பிக்காதீங்க. அதனால் நான் நெக்ஸ்ட் வீக் கேட்டு பார்க்குறேன். நெக்ஸ்ட் மந்த்து கேட்டு பார்க்குறேன். ஓகேவா? சரி ஜிம்மின் அப்படின்னு சொன்னோடனே ரெயின்லாம் சடன்னு விழ ஸ்டார்ட் ஆகிடுது. அவ்வளோ நல்லா இருக்குது அந்த வெதர். ஜிம்மின், சொல்லு.
விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி விடுங்களேன். இந்த பாரு இப்போ தான் உனக்கு ஃபீவரே குணமாயிருக்குது. சும்மா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காது. அப்புறம் இன்னொரு ஊசி போடவா நான் வந்து? வேணாம் 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 வேணாம், ஊசியெல்லாம் வேண்டாம். இல்லை நீங்கள் விண்டோஸ்லாம் இது வந்து திறக்க வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். அந்த பயம் இருக்கட்டும். நல்லா இருக்குல்ல ஜிமின்? ஆமாம் ஆமாம், நல்லா தான் இருக்கு ஜிமின். நான் உங்களை கட்டி பிடிச்சிக்கவா? ஆல்ரெடி அப்படி தானே இருக்க. இல்லை இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் க்ளோஸராக போய் டைட்டாக அவரை பிடிச்சிக்கிறீங்க. நீங்கள் வெளியில் மழை பெஞ்சாலும் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது வாமாக ஃபீல் ஆகுது கொண்டாட்டி. அப்படி தான் இருக்குமாம்மா. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பாட்டு படிக்கணும்னு தோணுது. ஆனால் நீ திட்டக்கூடாது, பரவாயில்லையா? நீங்கள் ஏதோ வில்லங்கமாக தான் படிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியுது. படிங்க, கேட்போம். அது போக நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரெயின் அந்த மாதிரி சீசன்லாம் இங்கே வருதில்ல. ஆமாம், அதனாலே ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. ஒரு மாதிரி வெதர் நல்லா இருக்குது. அது போக இந்த கேண்டில் லைட், அப்புறம் வந்து இந்த ரெயின், இதெல்லாம் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது மாமா. நல்லா இருக்கும் டே, நல்லா இருக்கும் உனக்கு. சரி, ஏதோ பாட்டு படிக்க போகிறோன்னு சொன்னீங்களே, படிங்க. பால் பப்பாலே வெள்ளத்தக்காளே நோங்குட்டாலே என்ன சமாளே, பால் பப்பாலே வெள்ளத்தக்காளே நீ குமாளே போடா ஷோக்காலே. ஏன்னா என் டாட்டி வாங்க போறீங்க. உனக்கு புரிஞ்சிருச்சாடி? அதெல்லாம் புரிஞ்சிருச்சு. அவர் அப்படியே விங்க் பண்றாரு. நீங்க அவர் போய் சத்துன்னு கையிலே அடிக்கிறீங்க. வலிக்குதுடி, அடிக்காதடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே உங்க லைஃப் ஜிமின் கூட ரொம்ப ஹாப்பியா ஜாலியா ஃபன்னா இந்த மாதிரி ரொம்ப நல்ல வைப்ஸாவே போய்கிட்டு இருக்குது. ரொம்ப நல்ல ஃபேமிலியாகவும் கிடைச்சிட்டாங்க. ஸோ சூப்பராகவே உங்கள் லைஃப் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுவே ஒரு நல்ல எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சுமையா உனக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் போடு. இந்த ஒன் ஷாட் நல்லா இருந்தாலும் கமெண்ட் போடு, நல்லா இருந்தாலும் கமெண்ட் போடு. உனக்காக இந்த ஒன் ஷாட் வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். அது போக எல்லா ஜிமின் பாய்ஸ்க்காண்டையும் நான் இந்த ஒன் ஷாட்டை டெடிகேட் பண்ணுறேன். ஓகேவாடா? ஸோ எல்லாமே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கமெண்ட் வந்து மஸ்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை பாய்.